அடிராக்கு முத்துராக்கு புதுராக்கு சூட்டு. வாங்க 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 சாப்பிட்டுக்கோங்க. அட வாங்க சித்தி. அட அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட உன்னை கேட்கணும். பரவாயில்லையே, வந்தோன்னா சொந்தக்காரங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன ஆட்ட அரிசி வேவலையா இல்ல சோறு வரன்னு இருக்கா? இல்லடா. அதுவும் இல்லையா? ஓ புரிஞ்சிச்சு. ஏன் காசு இப்ப கறியாக்கி இதெல்லாம் செய்யறானே? அட அது இல்லடா. அதுவும் இல்லையா? இதுதான் வழக்கமா சொந்தக்காரங்க சொல்றது. நம்ம வீட்டு சைடு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்ல வேலையில இருக்காங்க. அதையும் கேட்க முடியாது. வேற என்னவா இருக்கும்? உனக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷமாச்சு, குழந்தையே இல்ல. இப்ப திடீர்னு? பரவாயில்லையே, எல்லாம் பேசிக்கா தான் கேட்பாங்க. நீங்க மெயின் ஐட்டத்துல கை வச்சுட்டீங்க. அட சொல்றா சித்தி, 5 வருஷம் குழந்தை இல்லாதது உண்மைதான். அது ஏன் சைட்டு பிரச்சனையா இல்ல அவ சைட்டு பிரச்சனை யோசிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் வம்சம் ஃபெர்டிலிட்டின்னு ஒண்ணு பார்த்தோம். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணோம். நேரா போய் பார்த்தோம் அந்த டாக்டர்ஸ. அவங்க ஏதோ மருந்து மாத்திரை கொடுத்து நம்மள குணப்படுத்த போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா மருந்து மாத்திரை எல்லாம் எதுவுமே இல்ல. இந்த 8 அடி தோண்டிட்டு 9 அடி தோண்டாம விட்டு போயிருவாங்க, தங்க கிடைக்கலன்னு. அந்த மாதிரி தான் நாங்க ஒரு 8 விஷயம் கத்தனை பண்ணிருக்கோம். ஆனா 9வது விஷயம் எங்களுக்கு மைண்ட்ல எட்ட. அங்க உள்ள டாக்டர்ஸ் நிறைய கொடுத்த டிப்ஸ் எல்லாம் தான் அது கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. உங்களை மாதிரி ஆள் இல்லாம சில நல்லவங்களோட ஆசீர்வாதமும் இவங்களோட ஆசீர்வாதமும் சேர்ந்து இந்த டாக்டர்ஸ் கொடுத்த டிப்ஸும் சேர்த்து ஒர்க் ஆயிடுச்சு. ஓ பரவாயில்லையா, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? எனக்கு ஒரு வாரிசு வேணும். சித்தி, ஏற்கனவே 9 பிள்ளைங்க இருக்கு பார்த்தாதா? ஏன்டா சோப்பு தண்டிக்கிற? என் மூத்த பிள்ளைக்கு ஒன்னும் குழந்தை இல்ல, அதை சொன்னேன். அப்படி சொல்லுங்க, பயந்தே போயிட போங்க. சித்தப்பா மறுபடியும் தொங்கடாலையோட ஸ்கேல் எடுத்துட்டாகுன்னு. மைக்க புடிச்சு பேசினா மந்திரி மடியில படுத்தானா சுந்தரி.